இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். இன்றைக்கி காலையிலேருந்தே பிரியாணி சாப்பிடணும் போலயே இருந்துச்சு. ஈவினிங் போல் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு. இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலாக்கான தேவையான எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு கூடவே சேர்த்து அரைச்சி பிரியாணி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸ்டார்டிங்லலாம் நான் பிரியாணி பண்ணுறப்ப தக்காளி சாப்பாடு மாதிரி கூட இருக்காது. ஆனால் சிலரெல்லாம் தக்காளி சாப்பாடு பண்ணாலே பிரியாணி மாதிரி ஒரு எப்படிடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. குக் வித் கோமாளிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நல்லா செஞ்சு பழகியாச்சு. ஆனால் இப்போவுமே யாராச்சும் வந்திருக்காங்க அவங்களுக்கு அன்றைக்கி செய்யணும் அப்படின்னு மாங்குன்னு நல்லா செய்யணும்னு செய்கிறப்ப தான் சொதப்பி விடும். ஒன்று தண்ணி அதிகமாக போகும், இல்லை காரம் கம்மியாக இருக்கும், இல்லை நெய் பத்தாமல் இருக்கும், இல்லை விதையாக ஏதாச்சும் ஒரு சொதப்பல் கேஸ் என்னை மாட்டி விடுறதுக்குனே ஆகும். உங்களுக்கு அப்படி தான் நடக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான டிஷ் எப்படி செஞ்சாலும் சாப்பிடுவாங்க அப்படின்னா அது பிரியாணி தான். எனக்குமே சின்ன வயசுலேருந்து பிரியாணி அப்படின்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாலே சாப்பிட்ற அந்த டைப் ஆஃப் ரகம் தான் நானும். இந்த சக்ராகோல் டீக்கு சொல்கிறப்படி இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி நிறம் மனம் சுவை திடம் மாறாமல் சூப்பராக வந்துருந்துச்சு.